ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரூல்ஸில் பார்ட் 5 பார்க்கலாம். இதில் வந்து பார்ட் 5ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டெஃபினட் ப்ரோனவுன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு 30க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்டெஃபினட் ப்ரோனவுன் ஒரு 30 இருக்குது. அந்த 30க்குள்ளே ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரோனவுன் அதை மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இன்டெஃபினட் ப்ரோனவுனில் ப்ளூரல் ஃபார்ம்லேயே இருக்கும் அந்த ப்ரோனவுன். அது ப்ளூரல் வெர்ப் தான் எடுக்கும், சிங்குலர் வெர்ப் எடுக்கவே எடுக்காது. அந்த மாதிரி ப்ளூரல் இன்டெஃபினட் ப்ரோனவுனை இன்றைக்கி பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில். இதுக்கு ஒரே ரூல் தான், இது ப்ளூரல் ஃபார்ம் தான் எடுக்கும், சிங்குலர் ஃபார்ம் வெர்பு எடுக்கவே எடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதனால் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ரூல் தனித்தனியாக எழுதி போடல, இதை மட்டும் மனசில் இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் வெர்பு தான் எடுக்கும். இதில் பாருங்கள், முதல்ல ரூல் 1 போத்துனா அது ஒரு இன்டெஃபினட் ப்ரோனவுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தமிழ் மீனிங் 2, போத்துனா 2. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி போலாங்களா? போத்துனா 2 ப்ளூரல் ஃபார்ம் வெர்பு தான் எடுக்கும். எக்ஸாம்பிள், போத் ஆஃப் த பாய்ஸ் ஆர் பிளேயிங், அந்த 2 சிறுவர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். போத்து வந்துருக்குதுங்களா சப்ஜெக்ட் இடத்துல, ஆறுன்னு ப்ளூரல் வெர்பு வந்துருக்குது. ஈஸ் பிளேயிங் வராது, ஆர் பிளேயிங் தான் வரும், ப்ளூரல் வெர்பு தான் வரும். அடுத்து ரூல் 2, செவரல்னால் என்னது? பல அல்லது நிறைய. செவரல்னால் பல நிறைய. எடுத்துக்காட்டு, செவரல் புக்ஸ் ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரம் த லைப்ரரி. செவரல் சப்ஜெக்ட் எடுத்து வந்துருக்குதுங்களா, இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் வெர்பு தான் எடுக்கும். பாரு, 6 தான் எடுத்துருக்குது. நூலகத்திலிருந்து பல புத்தகங்கள் காணவில்லை. செவரல் புக்ஸ் ஆர் மிஸ்ஸிங், ஈஸ் மிஸ்ஸிங் வந்தால் தப்பு. அடுத்து ரூல் 3, ஏஃப்யூனா சில. அது எடுத்துக்காட்டு, few of his books were translated into Tamil. அவருடைய சில புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன. few அப்படின்னு வந்தால் அது என்ன எடுக்குமா? ப்ளூரல் ஃபார்ம் எடுக்க தான் எடுக்கும். வாஸ் டிரான்ஸ்லேட்டட்னு வராது, வேர் டிரான்ஸ்லேட்டட்னு வரும். வேர் டிரான்ஸ்லேட்டட், வேர் வேர் பக்கத்தில் வீத்திரி வந்துருக்குது. இது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, பேசி வயசுங்க. வாஸ் டிரான்ஸ்லேட்டட்னு வராதுங்க. ஃபியூன்னு வந்தால் அது ப்ளூரல் ஃபார்ம் தான் எடுக்கும், சிங்குலர் ஃபார்ம் வேறு எடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது ரூல் 4, ஃபியூ மிகச்சில. இது ஒரு இன்டெஃபினட் ப்ரோனவுன்னா ப்ளூரல் ஃபார்ம் உடைய ப்ரோனவுன். அதுக்கடுத்து அது பாருங்கள், ஃபியூ ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். மிகச்சில மாணவர்களே இந்த பாடத்தை புரிந்து கொள்கிறார்கள். ஃபியூ வந்துருக்குதுங்களா சப்ஜெக்ட் இடத்துல. அண்டர்ஸ்டாண்ட்னு பாருங்கள், ப்ளூரல் வெர்பு தான் வந்துருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு அந்த சிங்குலர் வெர்பு வரல. ஃபியூன்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம் வெர்பு தான் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து ரூல் 5, மெனினா பலர். ரூல் 5, மெனினா பலர். இது வந்து இன்டெஃபினட் ப்ரோனவுனில் ஒரு 1. அதுக்கு எடுத்துக்காட்டு, மெனி வேர் ஆப்சண்ட் எஸ்டர்டே. மெனி வேர் ஆப்சண்ட் எஸ்டர்டே. மெனின்றது சப்ஜெக்ட் எடுத்து வந்துருக்குதுங்களா. இன்டெஃபினட் ப்ரோனவுனில் ப்ளூரல் ஃபார்ம் ப்ரோனவுன். மெனி சப்ஜெக்ட் வந்துருக்குது. வேர் வந்து வெர்புங்க. இங்கே மெனி ஆர்னு வந்துருச்சுன்னா மெனி வாஸ் ஆப்சண்ட் எஸ்டர்டேன்னு போட்டிங்கன்னா தப்பு. மெனி வந்து ப்ளூரல் ஃபார்மு, நவுனு, இன்டெஃபினட் ப்ரோனவுனு. அது வந்து வாஸ்ன்ற சிங்குலர் வெர்பு எடுக்காது. வேர்ன்ற ப்ளூரல் ஃபார்ம் வெர்பு தான் எடுக்கும். அதான் மெனி வேர் ஆப்சண்ட் எஸ்டர்டே. பலர் நேற்று வரவில்லை. இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு, பலர் நேற்று வரவில்லை. இப்போ வந்து இதை ஒரு 2-3 டைம் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது.